ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்பிரபா பிரிக்கியா சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாக்க போகிறோங்க. ஆமாங்க, கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான எக் பரோட்டா பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா, அம்மா கோதுமை மாவு சப்பாத்தியா, கோதுமை மாவு தோசையா அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. வாவ், டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. ஆமாங்க, அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்திக்கு பிணைவோம் பாருங்களா, அந்த மாதிரி பதத்துக்கு நல்லா பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, இது கூட மல்லி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் காரத்துக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ தனியாக ஒரு பவுலில் ஒரு 2 முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா முட்டையை பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ண பிறகு முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு சப்பாத்தி மாதிரி உருட்டி தேய்ச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ் யூஸ்வலாக நம்ம எப்பயும் போல் சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். தேய்ச்ச பிறகு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெங்காயம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதை கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணுற மாதிரி அதில் உள்ள ஆட் பண்ணிவிட்டு 4 பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். ஸோ நல்லா மடித்த பிறகு பார்த்திங்கன்னா இதை நல்லா உருட்டி ஒரு பால் மாதிரி வச்சுட்டு இது மேலேயே மறுபடியும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி சப்பாத்திக்கு தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சமாக இதில் மாவு விட்டு தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தேய்ச்ச பிறகு இப்போ நம்ம முட்டையை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேய்ச்சி வச்சதை அப்படியே இந்த பக்கம் ஒரு பரட்டு, அந்த பக்கமாக ஒரு பரட்டுன்னு பரட்டி எடுத்துடலாம். பரட்டி எடுத்த பிறகு இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தான் அப்படியே அதில் வச்சோம்னா பாருங்கள், நம்மளோட சுவையான எக் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஏன்னா நம்மளுக்கு இதில் எக்கு சேர்த்துருக்கோம், ப்ளஸ் கோதுமை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ குழந்தைங்களே அவங்கள்ட்ட ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு தாங்கம்மான்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கும். ஸோ உள்ளே வெந்திருக்குமான்ற டவுட்டு யாருக்கும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உள்ளேயும் நல்லாவே வெந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சாலோ இல்லை ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாலோ அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ மறக்காமல் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.